விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கு நான் கொழுக்கட்டையாக வச்சுருக்கிறேன். கொழுக்கட்டை 2-3 விதமான கொழுக்கட்டையாக வச்சுருக்கிறேன். ஏற்கனவே நீங்கள் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீர்கள். இது வெள்ளை அரிசிமா கொழுக்கட்டை. இது வெள்ளை அரிசிமா கொழுக்கட்டை. இது மோதகம் வெள்ளை அரிசிமா செய்தது. இது சிவப்பு அரிசிமா கொழுக்கட்டை. இது சிவத்தி அரிசிமா பாருங்க. நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. ஒன்று உடைஞ்சிட்டுது அது கேட்க. இது ஒன்று உடைஞ்சிட்டுது. இது சுண்டல். சுண்டல் வெங்காயம்லாம் தாளித்து கடலை அவிச்சு வச்சுருக்கு. சுண்டல் பிள்ளையாரப்பாக்கு நல்லா ரொம்ப ரொம்ப பிடிச்ச சுண்டல். சூப்பராக இருக்குமோ தான். நீங்கள் இதே மாதிரி செய்து வரங்கோ. நல்லா கொதி தண்ணி விட்டு பிள்ளைங்கோ. எந்த ஒரு வெடிப்பு இது ஒன்றுமே வராது. நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது. வெள்ளை அரிசிமா கடையில் வாங்கின அரிசிமா தான். நீங்கள் அரைச்சாலும் சரி இருந்தாலும் சரி கடை அரிசிமா தான். கொஞ்சம் உப்பு போட்டுவிட்டு நல்லா கொதி தண்ணியில் விட்டு குழச்சிங்க வேணுங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக பாருங்க. கொஞ்சம் இது பிடிச்சிட்டு நல்லா இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா இருக்கும் பாருங்கள். சூப்பரான கொழுக்கட்டை சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ சாஃப்டாக நல்ல இதாக இருக்குது பாருங்க. கொஞ்சம் பிச்சு காட்டுற பாருங்க. இவ்வளவு சாப்பிட்டு பாருங்க. அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. செய்து பாருங்க. ஓகே, லைக் பண்ணுங்க.